சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கேண்டிடேட்ஸுடைய 13வது சுற்றுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணுறாரு, அல்லது ஃபுரூஷா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேம் இந்த கேம் குகேஷ்க்கு. ஸோ எப்படி ஆடிருக்காரு அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ கேம் வந்து அவர் E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு, ரிப்ளை வந்து E5ஆக இருக்குது. ஓப்பனிங் வைஸ் நாங்கள் ரோலப்பர்ஸ் வந்து பார்க்குறோம். அதுக்கு வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெர்லின் டிஃபென்ஸ் வந்து விளையாடுறாரு. சரி, ஓகே, பெர்லின் டிஃபென்ஸில் ரொம்ப ஃபேமஸான பெர்லின் என் கேம் போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா குகேஷ் அதுக்கெல்லாம் வந்து விருப்பப்படலை. ஸோ ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு போகணும், இல்லை கேமை வந்து விளையாடணும், நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு அவர் D3 விளையாடுறாரு. ஏன்னா என் கேம் போனால் எதுவும் ஒர்க் பண்ணுறதுக்கு பெருசாக இருக்காது, அதனால் D3 விளையாடிட்டு ஸ்லோவாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ பிஷப் C5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் கேசலுக்கு அப்புறம் நைட் டு D4. ஸோ நைட் டு D4க்கு அப்புறம் எல்லாமே காமனான மூவ் தான். இதுக்கு முன்னாடி நிறையா மூவ்ஸ் நிறைய கேம்ஸில் ஆடிருக்காங்க. ஸோ நைட் டு D4, நைட் டெக்ஸ் D4, அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் D4, நைட் டு D2 வராரு, நைட் F3, ஈவன் சம்டைம்ஸ் நைட் C4, அதெல்லாம் வந்து ஐடியா. ஸோ C6 போட்டு பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் உடனே C4 போயிடுது. ஸோ C4 போனதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா D6 வந்து விளையாடுறாரு. ஸோ D6க்கு அப்புறம் பான் டு C3, பிஷப் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. ஸோ பிஷப் B6 போயிடுது. அதுக்கப்புறம் பிஷப் டு B3. ஸோ பிஷப் B3க்கு அப்புறம் A5க்கு அப்புறம் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல கேம்ஸ் வந்து டேட்டா பேஸில் இருக்குது. அந்த கேம் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ A5க்கு அப்புறம் நைட் C4 போகிறாரு. இந்த இடத்துல கூட 4 கேம் இருக்குது ஆச்சரியமாக. அதில் 2 கேம் வந்து பார்த்திங்கன்னா கால்சன் ஆடிருக்காரு, அரோனியன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரோனியனை இன்னொரு கேம் ஆடிருக்காரு. ரெண்டுமே அரோனியன் வந்து பிளாக்காக இந்த பொசிஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒரு ஆட்டத்தில் கால்சனையே வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்திருக்காரு. இன்னொரு ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆயிருக்கு கரியாக்கின் கரோனாவோட ஆடிருக்காரு, அதுவுமே வந்து சமன் ஆயிருக்கு. மீதி 2 கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டரோட வந்து விளையாடின கேம்னு நினைக்கிறேன். ஸோ ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஏற்கனவே விளையாடின ஒரு பொசிஷன் தான் இது. பிஷப் A7, அதுக்கப்புறம் நைட் E3. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைவர்ட் ஆகுறாங்க. இங்கே வந்து கால்சன் வந்து பார்த்திங்கன்னா கிங் H1 ஆடிருக்காரு ப்ரொஃப்ளாக்டிக்காக, பானை புஷ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். பட் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நைட்டை E3ல வைக்கிறாரு. அதே மாதிரி கராக்கின் அரோனியன் கேமில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரோனியன் வந்து பார்த்திங்கன்னா கராக்கின் வந்து A4 ஆடிருக்காரு. ஸோ இங்கே நைட் E3. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி நியூ கேம். ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறம் குயின் F3 விளையாடுறாரு. குயின் F3யோட ஐடியா என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு நைட்டை F5ல வைக்கிறதுக்காக ஒரு முயற்சியாக இருக்கலாம். ஸோ பான் டு D5. ஸோ பான் டு D5 போட்டு அந்த சென்டரை வந்து பிரேக் பண்ண பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பிஷப் C2 வராரு. பிஷப் C2க்கு அப்புறம் பான் G6. ஸோ நைட் F5 வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுக்கிறாரு. ரூக் E1க்கு அப்புறம் பிஷப் E6. ஆல்மோஸ்ட் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்ஃபேக்ட் பிளாக் வந்து ஸ்லைட்லி பெட்டராக இருக்கார். ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அட்வான்டேஜ் ப்ளஸ் அவருடைய பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்குது. நம்ம பிஷப் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டோட பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லலாம். லைக் அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை. ஸோ C takes D5. இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு, சென்டரில் 2 பான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். H3க்கு அப்புறம் அவர் வந்து ரூக் E8 விளையாடுறாரு. பிஷப் A4, ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஈவன் இன்டர்வியூவில் கூட குகேஷை மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி இந்த இடத்துல ஆஃப்டர் ரூக் E8 வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக விளையாட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு நான் கிளாக்கும் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ கிளாக் சிச்சுவேஷன் நீங்களே பார்த்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல அப்போது ரூக் E8க்கு பதில் அப்போ வேறு என்ன ஆடி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. 3 மூவ்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதில் ரொம்ப நேச்சுரலான மூவ்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பிஷப் டு B8 வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராப் வந்து செட்டப் பண்ணலாம். அது ஒரு ஐடியா. அல்லது வந்து பார்த்திங்கன்னா நைட் H5 வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நைட் F4 ஒரு ஐடியா வர வைக்கலாம். அடுத்து பானை F5க்கு புஷ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்குங்களா, அப்படியே என்ன சொல்கிறது, பானை புஷ் பண்ணி க்ரஷ் பண்ணுறது. ப்ளஸ் கிங் டு G7. ஸோ கிங் டு G7, பிஷப் A4, H6 இந்த மாதிரி ஸ்லோ அப்ரோச்சும் பண்ணலாம். H5 ஓப்பன் பண்ணுறதுக்கும் பார்க்கலாம். ஸோ இப்படி பல பிளான் இருக்குது. அதனால் ஒரு ரூக் E8 விளையாடுனதுனால பிஷப் A4 மூலயமா பொசிஷன் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி குகேஷ் சொல்லியிருப்பார். பான் டு E4, அதுக்கப்புறம் D takes E4, குயின் E2, ரூக் E7, அதுக்கப்புறம் நைட் F1. ஸோ இந்த இடத்துல இந்த பிஷப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் அந்த பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நைட்டை மூவ் பண்ணுறாரு. லேட்டராக பிஷப் E3 வரும். குயின் C7க்கு அப்புறம் பிஷப் B3. பிஷப் B3க்கு அப்புறம் A4 ஆடுறாரு. A4க்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் E6, ரூக் டெக்ஸ் E6, அதுக்கப்புறம் பிஷப் E3. ஸோ பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் A3 போயிட்டு பான் ஸ்ட்ரக்சர் ரூயின் பண்ண பார்க்குறாரு. நல்ல ஒரு மூவ் தான், ஃபேண்டாஸ்டிக்கான மூவ் பிளாக்குக்கு. இங்கே வந்து குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ் விளையாடுறாரு. C4 என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா B2 நீங்கள் வெட்டிங்க அப்படின்னு சொன்னால் குயின் டெக்ஸ் B2, குயின் டெக்ஸ் C4, குயின் டெக்ஸ் B7 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நீங்கள் வந்து இந்த பீஸை பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு குயின் டு D5 விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன். என்ன சொல்கிறது, இந்த பான் வந்து ஒரு
ஒரு வீக் பானா கன்சிடர் பண்ண முடியும். பட் ஓகே, கேம் வந்து ட்ரா தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டெட்லி பொசிஷன், டெட் பொசிஷன் சொல்லலாம். நாட் டெட்லி பொசிஷன். நைட் H5 அதுக்கப்புறம் பான் G3. ஸோ G3 வச்சு F4 கவர் பண்ணுறாரு. நைட் உள்ளே வந்தா ரொம்ப இரிட்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு பிஷப் C5 அதுக்கப்புறம் B3. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ஏ பானை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. ஆனால் என் கேமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒயிட். ஏன்னா சம்டைம்ஸ் B3 ஸ்கொயரில் எதையாவது நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏ பானை வெட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் 2 மூவ்ஸில் குயின் பண்ணிடலாம். இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் பிளேயராக இருந்தால் இது மாதிரி அடிக்கடி அவங்க வந்து ஆடிருப்பாங்க. ஃப்ரெஞ்சில் எஸ்பெஷலி ஒயிட் வந்து அட்வான்ஸ் வேரியேஷன் ஆடும்போது பான்ஸை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்வான்ஸ் பண்ணிட்டு வருவாங்க குயின் சைடில். ஸோ அந்த விதத்தில் ஏன்னா அந்த பொசிஷன் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்றதுனால சொல்கிறேன். F5 அதுக்கப்புறம் பிஷப் டேக் C5, குயின் டேக் C5 அதுக்கப்புறம் ரூக் A D1. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து ரூக்கை வந்து ஓப்பன் ஃபைல் ஆக்குபை பண்ணுறாரு. ரூக் F8 போனதுக்கப்புறம் டைம் கெயின் பண்ணுறாரு குயின் மேலே. அதுக்கப்புறம் குயின் E7 போய்ட்றாரு. பான் டு F4. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்பசான் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்தினால அவர் நைட் F6 போகிறாரு. ரூக் டு D2 வராரு. இந்த இடத்துல E3 ஒரு சூப்பரான ஒரு மூவ் பிளாக்குக்கு. இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு D2க்கு அப்புறம் பான் டு G5 விளையாடுறாரு. இது வந்து கொஞ்சம் வீக்கான மூவ்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பொசிஷனை வந்து உடச்சிட்டு எப்படியாவது நம்ம கிங் சைடு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறாரு. பட் இந்த இடத்துல ஏன் E3 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் அப்படின்னு சொல்லி நம்ம குயிக்காக பார்த்துலாம். ஸோ E3 விளையாடிங்க அப்படின்னு சொன்னால் ரூக் D3 போயிட்டு அந்த பானை டார்கெட் ஆக்சுவலாக பான் சாக்ரிஃபைஸ் இது. ரூக் E8க்கு அப்புறம் தாராளமாக அந்த பானை வெட்டலாம். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா குயின் மேலே டைம் கெயின் பண்ணிட்டு குயின் மூவ் ஆனதுக்கப்புறம் நைட்டு சென்டர் ஆஃப் த போர்டில் வைக்க முடியும். இந்த ஒரு ஆக்டிவிட்டிக்காக இந்த ஒரு பான் சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். பட் இதில் வந்து ஒயிட் தான் ஆக்சுவலாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவரோட பாஸ் பான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் இந்த 3 பீஸும் சேர்ந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கலாம். பட் கேமில் வந்து அந்த ஐடியா வந்து மிஸ் பண்ணுறாரு. பட் கேமில் G5 விளையாடி அந்த ஸ்ட்ரக்சரை உடைக்க பார்க்குறாரு. பட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒயிட்டுக்கு அட்வான்டேஜாக அமையுது. நைட் E3 போட்டு F5 பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. G takes F4 அதுக்கப்புறம் G takes F4. இந்த நிலையில் வந்து இந்த பானை வெட்டினா நம்ம குயின் மேலே வேறு டைம் கெயின் பண்ணுறோன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வந்து சிம்பிளான ஒரு ஃபோர்க்கில் வந்து மாட்டிப்போம் ஒரு இந்த மாதிரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு குயின் டு C5 செக்கு. ஆல்ரெடி பான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் நைட்டை வச்சு பிளாக் பண்ணாலும் ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இல்லை. அல்லது நீங்கள் நைட்டை D4ல் வச்சா கூட அடுத்து அது மேலே வந்து பைலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ லைக் திஸ் ஆர் ஈவன் பான் டு E3 ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டினியூஷன்லாம் வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளாக G takes F4, குயின் F7 அதுக்கப்புறம் கிங் H2. ஸோ ரூக்குக்கு வழி விடுறாரு. நைட் H5, குயின் F2, H4 போகிறதுக்காகவும் பான் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ரூக் G6 அதுக்கப்புறம் ரூக் டு D5. ரூக் D5க்கு அப்புறம் நைட் G7 போகிறாரு. ரூக் ED1. ஸோ டபுள் பண்ணிவிட்டு உள்ள இன்ஃபில்ட்ரேஷன் பண்ண பார்க்குறாரு. ரூக் H6 போயிட்டு குயின் H5 ஐடியா வரதுக்கு பார்க்குறாரு. ஸோ ரூக் டு G1 அகெயின். ஸோ ரூக் G3 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ப்ளஸ் ரூக் D7 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும். ஸோ ரூக் டு G6. இந்த இடத்துல 2 மூவ் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. தேர்ட் மூவில் வந்து குகேஷ் வந்து குயின் H4 ஆடிடுறாரு. ஏன்னா டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல டைம் வந்து ப்ரெஷராக இருந்திருக்கும். ஸோ லைக் 5 மினிட்ஸ் இருக்குது அவருக்கு கடைசியில். இது வந்து 39வது மூவ். ரூக் டு G6. எங்கள் மேலே ஃபிரூஷாக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு 45 வினாடிகள் மட்டுமே இருக்குது. ஸோ ரிப்பீட்டேஷன் பண்ணி கரெக்டாக டைம் வந்து கெயின் பண்ணிடுறாங்க. குகேஷ்க்கு 35 நிமிஷமும் அலிரஸாக்கு 31 நிமிஷமும் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ரூக் டு G1 அதுக்கப்புறம் ரூக் G6. குயின் H4 ஆடுறாரு. குயின் H4க்கு அப்புறம் ரூக் டேக்ஸ் G1. ஒரு பேர் ஆஃப் ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிங் H8. கிங் H8 ஐடியா ஜஸ்ட் நைட்டை மூவ் பண்ணிவிட்டு ரூக் G8 போடுறது தான் ஐடியா. ஸோ கிங் F2 போயிடுறாரு ப்ரொஃப்ளாக்டிக்காக. ரூக் டு G8. எனிவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குகேஷ்க்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு அப்படின்னா குயின் டு H6 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். குயின் டு H6 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நைட்டை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா எங்கே மூவ் பண்ணுறது. ஸோ சரி ஓகே, நம்ம வந்து நைட்டை வந்து மூவ் பண்ணால் தான் ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஐடியா. எக்ஸாம்பிள் நீங்கள் நைட்டை ஏதோ ஒரு E6 ஸ்கொயரில் வச்சிங்க அப்படின்னா நைட் F5 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் ஏதோ ஒரு ஸ்கொயர்லையும் நம்ம வைக்க முடியாது. நைட்டும் மூவ் பண்ண முடியாது. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு பேசிவ் பொசிஷனாக வந்து இங்கே இருக்கலாம். ஸோ அடுத்து குயின் டு E7 வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ குயின் டு E7 கன்சிடர் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூக்கை வந்து D6ல் வந்து வைக்க முடியும். ஸோ ஆல் இன் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஒரு டாமினேட்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். குயின் H6ல் அவ்வளோ ஐடியாஸ் இருக்குது. பட் குயின் G5 வந்து விளையாடுறாரு. ஏன்னா பெட்டர் டிஸ்கவரிஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஆனால் அலிரஸா வந்து டாப் மூவ் கண்டுபிடிக்கிறாரு. நைட் டு டிடன்ட் ஃபைண்ட் தட். ஸோ நைட் E6 தான் வந்து டாப் மூவ் இந்த இடத்துல. குயின் டேக்ஸ் F5 அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி இருக்குது அவருக்கு பிளாக்குக்கு. ஸோ இந்த மாதிரி கேமை யூட்டிலைஸ் பண்ணிடலாம். பட் கேமில் குயின் G6 விளையாடி இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளண்டர். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா டைம்லாம் இருக்குது. 21 நிமிஷம் இருக்குது ஃபிரூஷாக்கு. குகேஷ்க்கு தான் ஆக்சுவலாக டைம் கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து குயின் ட்ரேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வின்னிங் எம் கேம்குள்ளே போகிறாரு. ரூட் D6 வச்ச உடனே இந்த பானுக்கு பாதுகாப்பே கொடுக்கல. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி ஓகே கிங் H7 விளையாடினா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் கம்ப்ளீட் பாசிவாக போயிடுவீங்க. ரூக் B8க்கு அப்புறம் நைட் டு D5 F6 அண்ட் தென் இட்ஸ் ஓவர். ஸோ ஈஸியாக வந்து இந்த பானை வந்து நம்ம வந்து வின் பண்ணிடலாம்.
ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த பானை வந்து அவர் கவலைப்படவே இல்ல. ஸோ நம்ம சென்டர்ல இருக்கக்கூடிய பானை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரூக் டேக்ஸ் G6 அலோவ் பண்றாரு. அதுக்கப்புறம் நைட் E6 வருது. F4ல அட்டாக்கு. ஸோ அத பாதுகாப்பு குடுக்குறாரு. இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நைட் டேக்ஸ் F5 கன்சிடர் பண்றதாலும் பண்ணலாம். பட் குகேஷ் வந்து அந்த மாரி ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ சிம்பிளா நைட் D5 போட்டு பானை அட்டாக் பண்றாரு. ஏன்னா ஒரு பானை அப்ல இருக்காரு. குயின் சைட்ல ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கு. நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் டு D4 போறாரு. நைட் டு D4க்கு அப்புறம் ரூக் B6, ரூக் B6 அப்புறம் நைட் C2. நைட் C2க்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல நைட் டு D4 தான் அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு ஒரு பெரிய லூசிங் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல சரியான நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்க கிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் இதுவும் அந்த அளவுக்கு ஃபேவரபுளா தெரியல. பட் இதுவும் லூசிங் பொசிஷன் தான். ஐடியா வந்து ஜஸ்ட் குயின் சைடில் கூடிய பானை நம்ம குயின் பண்ண போகிறோம். ஸோ நைட் டு D4 விளையாடுறதுனால இங்கே ரூக் B6 போகிறாரு. இங்கே ரூக் B6க்கு அப்புறம் நைட் C2 போயிடுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லூசிங் பொசிஷன். ஆனால் இங்கே அலிரிசா ஒரு சின்ன ட்ரிக்கோட தான் இந்த நைட்டை வந்து C2ல வச்சிருக்காரு. ஆனால் அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு குகேஷ் வந்து பிளண்டர் பண்ணணும். டைம் சிச்சுவேஷனை பார்த்தா பிளண்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் சூப்பரான ஒரு கால்குலேஷன் வந்து இங்கே பண்ணிடுறாரு குகேஷ். ஸோ இந்த இந்த நிலையில் கூட ஒரு E3 செக் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ E3 செக் ஆடும்போது நைட் எக்ஸ் E3 அதுக்கப்புறம் ரூக் E4 ஐடியா வந்து இங்கே இருக்குது. ஸோ ரூக் E4க்கு அப்புறம் இந்த பானை த்ரெட்டன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அதாவது இன்ஸ்டன்ட் லூசிங் பொசிஷன் கிடையாது. நைட் C2 விளையாடினோடனே ரூக் டெக்ஸ் B7 வந்து அலோவ் பண்ணிவிட்டு நைட் F6 போட்டு ரூக் H7ல அரேபியன் மேட்டை த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ ரூக் டெக்ஸ் B7 வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக விளையாட முடியும். என்னடா அப்படின்னு பார்த்தா இங்கே 2 மூலை குயின் பண்ண போகிறாரு. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிங் E2 நைட் D4 செக் வரும்போது ஒன்லி மூவ் கிங் டு D3. ஸோ கிங் D3க்கு அப்புறம் நீங்கள் பானை புஷ் பண்ணீங்க அப்படின்னா நைட் F6 த்ரெட்னிங் மேட் இன் 1. இப்போ நீங்கள் குயின் பண்ணீங்க அப்படின்னா ரூக் H7 வச்சு நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி அரேபியன் மேட் வந்து பண்ணிடலாம். அல்லது ரூக் E3 செக் வந்து வைக்கிறீங்க, டெஸ்பரேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட நம்ம வைக்க வெட்டிக்கிட்டு ஆக்சுவலாக இந்த ஃபைலுக்கு வரக்கூடாது. ஏன்னா அப்போ தான் குயின் வந்து செக்கோட வருன்றதுனால. ஸோ அதை தவிர மீது எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல நம்ம வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இந்த நிலையில் கிங் வந்து D3 வந்தபோது இன்னும் ஒரு ஃபைனல் ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அலிரிசா கிட்ட இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நைட் எக்ஸ் B3. ஸோ நைட் எக்ஸ் B3க்கு 8x B3 விளையாண்டிங்கன்னா கேம் வந்து திரும்ப ஈக்குவலாக வாய்ப்பு இருக்குது. இப்போ E2 விளையாட முடியும். ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் நைட் F6 போகும்போது ரூக் E3 செக்கு டெஸ்பராடோ அகெயின் நம்மளால் வெட்ட முடியாது. கிங் டு D2 போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பானை வெட்டிட்டு இங்கே போக முடியாது. கிங் C2. ஸோ கிங் C2 போனதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் H3 இங்கே மேட்டையும் தடுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து ப்ரொமோஷனும் த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இந்த இடத்துல வந்து அவர் கிரியேட் பண்ணுறாரு. ஆனாலும் அந்த இடத்துல ரூக் E6க்கு அப்புறம் ரூக் டெக்ஸ் B7க்கு அப்புறம் அந்த கிங் E2 கிங் D3 இருக்கிறதுனால தப்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு அவர் மேட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ ரூக் E7 போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாரு எக்ஸ்சேஞ்சை. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம தான் வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ரூக் H6 போகிறாரு. C5 அதுக்கப்புறம் நைட் D4 கிங் G2 ரூக் G6 செக் கிங் F2 ரூக் H6. ஸோ இப்படி மாற்றி த்ரெட்டன் பண்ணுறாரு. பட் ஓகேன்னு சொல்லிட்டு B4 அட்வான்ஸ் பண்ணுறாரு. அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் பான் ட்ராப் ஆகுது. கிங் G2 போயிட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் H6 போகுது. ரூக் B7 வராரு. ஸோ அதுக்கப்புறம் கிங் G8 பான் B5 கிங் F8 அண்ட் தென் பான் B6 ரூக் G6 செக்கு கிங் F2 அதுக்கப்புறம் ரூக் H6 அண்ட் தென் ரூக் C7 ரூக் H2 செக் கிங் டு G3. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து ஒயிட் பிளண்டர் பண்ணிடக்கூடாது பை பிளேயிங் கிங் டு E3. கிங் டு E3 விளையாடனா நைட் டு C2 இஸ் ஏ நாஸ்டி செக்மேட். ஸோ இங்கே வந்து கிங் G3 விளையாடினோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அலிரிசா வந்து ரிசைன் பண்ணிடுறேன். ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த பானை தடுக்கவே முடியாது ப்ரொமோஷன் பண்ணுறதை. ஆல்ரெடி ரூக்கும் அட்டாக்ல இருக்குது. சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானை வெட்டினாலும் அடுத்தடுத்த மூலம் நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். சரி ஓகே, பானை ப்ரொமோஷன் பண்ணுறதை தடுப்போம். ரூக் B2னா நம்ம பான் B7 ஆட முடியும். நைட் E6 வச்சிங்க சும்மா ரூக் அட்டாக் பண்ணுறீங்கன்னா ரூக் C8 செக் கொடுக்கலாம். கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொமோஷன் உங்களுக்கு குயின் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து நைட் B6 வந்து விளையாடலாம். அதுக்கப்புறம் குயின் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படினாலும் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அலிரிசா ஃபிரோஷா வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டம் குகேஷ்க்கு. எல்லாருமே இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசல்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரெக்கார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரேக் பண்ணுறதுக்கு தன்னுடைய சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது அந்த இதில் போய்கிட்டு இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய வின் வந்து பண்ணியிருக்கிறாரு கேண்டிடேட்ஸை லீட் பண்ணுறாரு 17 வயசில் 8.5 புள்ளிகளுடன். இப்போ வந்து நம்ம குயிக்காக வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்டாண்டிங்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்டாண்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கிளியராக தெரியும். ஸோ சோல் லீடர் அதாவது குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 8.5 சோல் லீடராக இங்கே முன்னேறி போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யான் நெப்போமியாஷி, ஹிகாரு நகமுரா, ஃபேபியோ நகர்வானா. ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 8 புள்ளிகளும் இருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நேற்றுக்கு
இவங்க 4 பேருக்கு மட்டும் தான் இப்போ வாய்ப்பு இருக்குது. குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அவர் வந்து டை பிரேக் வந்து தேர்ச்சி பெற்றுருவார். பட் என்ன வேணால் நடக்கலாம். இன்னும் ஒரு 24 ஹவர்ஸில் தெரிஞ்சிட போது யார் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா டிங்லிரனோட மோத போகிறாங்க அப்படிங்கிறது. இங்கே தான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டான பேரிங் வந்து போட்டிருக்காங்க. 14th ரவுண்டோட பேரிங் ஹிக்காருவோட குகேஷ் பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணுறாரு. அடுத்து ஃபேபி வந்து யானோட போட்டி போடுறாரு. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதாவது அந்த 4 பேருக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா வருது. அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய 4 பேருக்குமே இது நம்ம ஸ்விஸ் பேரிங்கில் வர மாதிரி டாப் பிளேயர்ஸ்க்கு வரும் இல்லைங்களா, அதே மாதிரி இவங்களுக்கு வருது நேச்சுராகவே. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நேற்றுக்கு பேசியிருந்தோம், ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ரேட்டிங்கில் என்னங்க அது இந்த விளம்பரமா, சரி ஓகே. ஸோ லைவ் ரேட்டிங்கில் வந்து நம்ம வந்து வேர்ல்டு நம்பர் 8ல் பார்த்துருந்தோம். அண்ட் இங்கே அர்ஜுன் எரிகேசியை வந்து பார்த்திங்கன்னா தாண்டி டிங்லிரனையும் தாண்டி 2762.8 புள்ளிகள் எடுத்து உலக தர வரிசையில் 6வது நிலையில் இருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு சாதனை குகேஷ்க்கு. ஸோ வாழ்த்துக்கள் குகேஷ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குறிக்கோளான யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஐடியாஸ் என்ன, கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4 பேரில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற போல்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் கம்யூனிட்டி பேஜில். மறக்காமல் உங்களுடைய ஓட்டை நீங்கள் தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.